சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே அண்ணாமலைக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருது. இந்த மீனா நகையை எடுத்தது இந்த மனோஜ் தான், அதுக்கு உதவியாக இருந்தது விஜயா தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பாயிடுறாங்க. இந்த பாரு விஜயா, இனிமேல் போட்டு நான் உங்கள்கிட்ட வாழ்நாள் முழுவதும் பேச மாட்டேன். நான் உன்னை பொண்டாட்டியாக நினச்சி நான் எல்லாத்தையுமே உள்ளதை சொல்லி நீ பண்ணதெல்லாம் நான் பொறுத்து இருந்தால் இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்க. அதுபோக இந்த திருட்டுத்தனம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு மனோஜிட்ட பார்க்கும்போது உங்கள்கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. இப்போ ஏற்பட்ட உங்கள்கிட்ட நான் பேசணுன்னா நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு நீங்கள் என்கிட்ட பேச மாட்டீங்களா, நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் தன்னுடைய நடிப்பை காட்டுறதுக்காக ரொம்ப போய் அடைச்சிக்கிறாங்க. அடைச்ச உடனே ரவியிலேருந்து மனோஜ்லேருந்து எல்லாருமே கதறாங்க. கதறினோடனே அப்பா வாங்கப்பா நீங்கள் சொன்னால் தான் வருவாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் வந்து பேச மாட்டேன்னா பேச மாட்டேன் தான், அவளுக்கு ஓவர் செல்லம் கொடுத்து தான் அப்படி பண்ணிட்டேன். அதனால் வந்து இன்னும் அப்படி நடக்காது, நான் அவட்ட பேச விரும்பலை அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ஏங்க நீங்களாவது கூப்பிட்டு உங்கள் அம்மாவை கூப்பிடலாம்ல அப்படின்னு கேட்கும்போது முத்து சொல்கிறாரு, எங்கள் அம்மா இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க மீனா விடு அப்படிங்கிறாங்க. எங்க ஏதாவது பண்ணிட்டாங்கன்னு என்ன செய்கிறது, நம்ம அப்படியே பார்த்துட்டு இருக்க முடியாதுல்லங்க. இந்த நகையை பற்றியான உண்மையை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினச்சோமோ தவிர்த்து இல்லை வேறு ஒன்றும் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கல. இது ஒன்றும் நடக்கக்கூடாதுங்க, ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துட்டுனா நம்மளை தான் சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து போய் அண்ணாமல்கிட்ட பேசுகிறாங்க, இப்போ வாங்கப்பா அப்படிங்கிறாங்க. முத்து எனக்கு என் முன்னாடி உள்ளது எனக்கு பக்கத்துலேயும் விடு அப்படிங்கிறாங்க. உடனே முத்து நினைக்கிறாரு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது மீனாட்ட ஐடியா கேட்குறாங்க. மீனா எங்கள் அம்மா வெளியே வேற வைக்கலாம்னா என்ன செய்யலாம் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிலங்க அப்படிங்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு யோசனை வருது. அவங்க வந்து எவ்வளவு மனசு கஷ்டமாக இருந்தாலும் சரி தான், எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாலும் சரி தான், அவங்க ஷேர் பண்ணக்கூடிய ஒரே ஆள் வந்து பார்வதி அத்தை தான். அங்கே அத்தை வந்து கூப்பிட்டு வெளியே வாங்க விஜயான்னு கூப்பிட்டா வந்துடுவாங்க. அதுபோக அம்மாவுக்கு பிரியாணி ரொம்பவே பிடிக்கும். நம்ம மட்டன் பிரியாணியை வாங்கிட்டு வந்து பார்வதி அத்தைகிட்ட கொடுத்து, விஜயா உனக்காக நான் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன், அதுவும் மட்டன் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன், வெளியே வான்னு சொன்னால் உடனே வந்துடுவாங்க. சரி நம்ம அதையே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலையில் பார்வதி அத்தை வீட்டுக்கு போகிறாங்க. என்ன முத்துங்கனுக்க வேறு எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லத்த, நகை யார் எடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் முத்து நல்லா இருப்பா, அதை மட்டும் என்கிட்ட கேட்காதப்பா அப்படிங்கிறாங்க. அத்தை நானே கண்டுபிடிச்சிட்டேன், நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, வீட்டு வரைக்கும் வாங்கத்த அப்படிங்கிறாங்க. ஏன்பா இந்த உண்மை வந்து எனக்கு தெரிஞ்சதை வந்து அண்ணாமலைன்ட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன், நான் வரல முத்து நல்லா இருப்பேன், ஏற்கனவே நீ கோவத்தில் இருக்க, உன் பொண்டாட்டி நகையை எடுத்துட்டா விஜயா, இதுக்கு வந்து அத்தையும் துணை போயிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குப்பா, நான் வரலப்பா அப்படிங்கிறாங்க. அத்தை உங்களை நான் என்னத்தை பண்ண போகிறேன், எடுத்தவங்க மனோஜும் அம்மான்னு தான் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதுபோக அவங்களே அவங்க வாயிலே சொல்லிட்டாங்க. அதுபோக அம்மா வந்து கதவை அடைச்சி உள்ள உட்காந்துருக்காங்க. அத்தை யார் கூப்பிட்டும் வரல அப்படிங்கிறாங்க. அப்பா கூப்பிட்டும் வரல அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பா தான் வந்து பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே, அதனால் எங்கள் அப்பா வந்து என்னன்னாலும் பரவாயில்ல நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா இருக்கிறாங்க. அம்மாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது பயமாக இருக்குத்த, நீங்கள் வாங்கத்த அப்படிங்கிறாங்க. முத்து ஒன்றை வந்து பிள்ளையே இல்லைன்னு அவள் சொல்கிறான், ஆனால் அவளுக்கு ஒன்று உனக்கு துடிக்கி பற்றியா, அதான் சொல்லுவாங்க தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவளுக்கு ஒன்றுனா உன்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியல, ஆனால் உனக்கு ஒன்றுனா அவள் பார்த்துக்கிட்டு இருக்கா, அதை பார்க்கும்போது தான் எனக்கு வேதனையாக இருக்குப்பா, சரி வாரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை போகும்போது இந்த ஒரு கடையில் வந்து பிரியாணி வேண்டி போடுவோம் அப்படிங்கிறாங்க. எதுக்குப்பா நீ சாப்பிட்லையா அப்படிங்கிறாங்க. இல்லைத்த எனக்கு இல்லை அம்மாவுக்கு, அம்மா வந்து மட்டன் பிரியாணினா நல்லா சாப்பிடுவாங்க, அதனால் பிரியாணி உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன், அந்த வழியாக போனேன் உனக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் விஜயா, வெளியே வான்னு சொன்னால் வந்துடுவாங்கல்ல அப்படிங்கிறாங்க. அவள் எதுக்கு வராளோ வரலையோ அந்த பிரியாணிக்கு சொட்டையை போட்டு வந்துடுவா, பார்த்தல நைட்டுக்காண்டி பிரியாணி சாப்பிட்டு எவ்வளவு வாயுவில் பிடிப்பில் கிடந்தா, அது மாதிரி நம்ம பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி வாங்குறாங்க. முத்து எனக்கு ஒரு பார்சல் வாங்கப்பா அப்படிங்கிறாங்க. சரித்த வாங்கிடுவத்த அப்படின்னு சொல்லி 2 பார்சல் வாங்குறாங்க. உடனே இன்னொரு பார்சல் ஒன்று வாங்குவோம், மீனாவுக்கு வாங்கிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கும் சேர்ந்து 3 பார்சல் வாங்குறாங்க. வாங்கி கொண்டு மீனா இந்த பார்சல் உனக்கு பிரியாணி வேணும் வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க வீடு இந்த நிலமையில் இருக்குது, இந்த நிலமையில் நான் பிரியாணி சாப்பிட்ற மாதிரியா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அங்கே பார் அப்படிங்கிறாங்க. எங்கே பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அங்கே பாரு, யார் வரான்னு பாரு அப்படிங்கிறாங்க. பார்வதியத்தை வராங்க. பார்வதியத்துக்கு உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. மீனா எல்லாமே நடிப்பு, அவங்க தான் பண்ணான்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு, பிறகு நீங்கள் இதை கேட்டுட்ருக்க, பார்வதியத்தை வந்தால் தான் வந்து வெளில வந்துடுவாங்களா அப்படிங்கிறாங்க. அவங்க எப்படி வருவாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க கையை பாரு அப்படிங்கிறாங்க. அம்மா ஏதோ ஒரு பார்சல் வச்சுருக்காங்க, என்ன ஒன்றும் இல்லை 2 வச்சுருக்காங்க, 2 மட்டன் பிரியாணி அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படிங்கிறாங்க. இப்போ இதை வச்சு என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறாங்க. வேடிக்கை மட்டும் பாரு மீனா அப்படிங்கிறாங்க. பார்வதி அடைச்ச ரூமுக்கு வாசல் வந்து நிற்கும்போது மனோஜ் அம்மா நல்லா இருப்பீங்கம்மா, வெளில வாங்கம்மா, எதுவும் ஆயிராதம்மா ஏம்மா அப்படின்னு கதறிட்டு இருக்காங்க. ரோகிணி தன்னோட நடிப்பை பயங்கரமாக பண்ணுறதா, ஆண்டி வெளியே வாங்க ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி அப்படின்ட்டு கிடக்காங்க, கொஞ்சம் நகருங்கம்மா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா அப்படிங்கிறாங்க. உடனே உள்ளே உட்காந்துட்டு இருக்க வச்சு இது பார்வதி சொன்னமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படிங்கிறாங்க. வெளில வா அப்படிங்கிறாங்க. நான் வரலை, என் புருஷனே என் கூட பேச மாட்டேன்னு சொன்னப்பறம் நான் எதுக்கு வெளியே வரணும், நான் அப்படியே இருந்துடுறேன்,
அப்படிங்கிறாங்க. எத்தனை வருஷத்துக்கு அப்படி இருப்ப அப்படிங்கிறாங்க. எவ்வளோ நாள் என்னால் முடியுமோ இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நான் ஒன்று சொல்லுதேன் கேளு. நான் பஜாருக்குள்ளே போனேன். நீ வந்து ஒரு பாய் கடை பிரியாணிம்பிய அந்த பிரியாணி வாங்கியிருக்கேன், மட்டன் பிரியாணி வாங்கியிருக்கேன், உனக்கும் எனக்கும் வாங்கியிருக்கேன். அதான் வந்து கொண்டு கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு கொண்டு போகலான்னு பார்த்தேன். நீ இப்படி அடைச்சிட்டு உள்ள உட்காந்துருக்கிய அப்படிங்கிறாங்க. உடனே டவார்னு கதவை திறக்கிறாங்க. பாவ பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அடைச்சிடுறாங்க. உடனே எனக்கு நீ எப்படி பிரியாணி வாங்குவ, உனக்கே காணாத அப்படிங்கிறாங்க. இப்போ பாரு மட்டன் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி சரி வா சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. அப்போ தண்ணி இல்லைல்ல அப்படிங்கிறாங்க. தண்ணி வச்சுருக்கேன் இந்த கேனில் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. கை கழுவண்டாமா அப்படிங்கிறாங்க. பிரியாணிக்கு எதுக்கு பார்வதி கழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி வச்சு சாப்பிடுதாங்க. என்ன தான் அந்த வீட்டில் பிரச்சனை, ஏன் வீட்டுக்குள்ளே அடைச்சிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ஏன் கேட்க பார்வதி, நாங்கள் பண்ண விஷயம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சுட்டு அப்படிங்கிறாங்க. முத்து தான் வந்து கிட்டத்தட்ட விடையெல்லாம் எடுத்துட்டானே, அப்புறம் அவனுக்கு எப்படி தெரியாமல் இருக்கும். ஏற்கனவே உனக்கும் ஓட்டவாயி, உன் மனோஜுக்கும் ஓட்டவாயி, இந்த ஓட்டவாயை வச்சுக்கிட்டு நீங்கள் திருட்டு வேலையெல்லாம் பாக்கிய அப்படிங்கிறாங்க. அதனால் சரி பிரியாணி சாப்பிடுவோம். என் வீட்டுக்காரர் என்கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னார். கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. எப்படினாலும் பேசாமே போயிடுவார். நான் கொஞ்சம் அவர்கிட்ட கொஞ்சம் வீம்பு பண்ணதும், இந்த வீட்டில் எனக்குன்னு ஒரு இமேஜை உருண்டு பண்ணணும்ல. அந்த சுருதி பிள்ளை நீ என்ன நினைக்கும், பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை, அந்த பிள்ளை வந்து அத்தையே திருடியாக இருக்காள அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது மனோஜுக்காக தான் செஞ்சுருக்காங்க, இல்லைன்னா அத்தை செய்ய மாட்டாங்கன்ற மாதிரி அவர் நினைக்கிறோம்ல அப்படிங்கிறாங்க. நான் வரும்போது அப்படி ஒன்றும் தெரியலையே, இந்த அத்தை வந்து வேண்டாதைக்கு தான் இதை பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரிலாம் அந்த பிள்ளை முடிச்சிச்சு அப்படிங்கிறாங்க. அப்படியே முடிச்சிச்சு இல்லை, அப்படி முடிச்சிருக்காது. நான் அப்படி செஞ்சேன்னு நினச்சா அதை ஃபீல் பண்ணாலும் இப்போ நிலமையில் அத்தை வந்து ஏதாவது சொன்னாங்கன்னா இப்படி பண்ணிப்பாங்க போல், இது பண்ணிப்பாங்க போல். அது போக அத்தை வந்து மனோஜுக்காக தான் அப்படி பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா அத்தை பண்ண மாட்டாங்கன்னு நினச்சிருவாவா, அதுக்காக தான் அப்படி பண்ணேன் அப்படிங்கிறாங்க. சரியா, நீ இன்றைக்கி தான் பண்ணுத, உனக்கு ஒரு சூழ்நிலை நடக்கலை அப்படின்னு சொன்னால் சும்மா அடைச்சிக்கிட்டு போய் உள்ளே உட்காந்துருப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நீனே வெளியே வருவேன். எப்படினாலும் நான் வராட்டிலும் 1 மணி நேரம் கழிச்சு வெளியே வந்திருப்பேன். நான் வந்து சரி அந்த வழியாக வாரேனே, வரும்போது நம்ம விஜயாவுக்கு ஒரு பிரியாணி வாங்கிட்டு போவோம் பாய் கடையிலேன்னு வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. சரி சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டுட்டு செம்மையாக இருக்குல்ல, பீஸ்லாம் செம்மையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இங்கே என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது, உனக்கு பிரியாணி சூப்பராக இருக்குன்னு சொல்லுது அப்படிங்கிறாங்க. இல்லை பார்வதி, நம்ம 2 ரூமில் தான் சாப்பிடுவோம், அவங்களுக்கு தெரியாதுல்ல அப்படிங்கிறாங்க. நான் பிரியாணி கொண்டு வந்தது தெரியுமே அப்படிங்கிறாங்க. நீ சொல்லிட்டியா அப்படிங்கிறோம். நான் யார்ட்டையும் சொல்லலை, கையில் பார்சல் தான் வாங்கி கொண்டு வந்தேன், யார்ட்டையும் சொல்லலை அப்படிங்கிறாங்க. சொல்லலைன்னா பிரச்சனை இல்லை பார்வதி, நீ என்னை பார்க்க வந்த மாதிரி நான் அவன்கிட்ட பேசுகிற மாதிரி இவ்வளோ சமாளிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி பயங்கரமாக சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது மனோஜ் வெளியே இருந்து அப்படியே மோப்பம் முடிச்சு பார்க்குறாரு. ரோகிணி பிரியாணி வாடை அடிக்கல அப்படிங்க. ஏங்க இங்கே சும்மா இருங்க, அங்கேயே அத்தை வரலான்னு சொல்லி உட்காந்துருக்கோம். இப்போ பார்வதி ஆண்டியும் உள்ளே வச்சு அடைச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க வந்துடுவாங்க, அத்தை தான் பேசுகிறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு வா ரூம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இல்லை ரோகிணி, அம்மா ரூமில் நீ கவனிச்சியா பிரியாணி வாசம் அடிச்சு அப்படிங்கிறாங்க. மனோஜ், இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியிலையும் பிரியாணி பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களை எவ்வளோ அசிங்கமாக வந்து முத்து பேசினார், உங்கள் மேலே கை வச்சார், உங்கள் அப்பா கை வச்சார், இவ்வளோ அசிங்கப்பட்டுட்டு இந்த வீட்டில் நம்ம இருக்கணுமா அப்படிங்கிறாங்க. உடனே நானாக தான் யோசிக்கேன் அப்படிங்கிறாங்க. ரைட்டு, வித்தியா சொன்ன மாதிரியே நம்ம வந்து தனி கொடுத்துனோம், இவரை கூட்டு போகிறதுக்கு என்ன வழியோ பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜுக்கு பாருங்கள், இந்த வீட்டில் வந்து நீங்கள் வந்து திருடிட்டீங்க வச்சுட்டீங்கன்னு ஒரு பேச்சு இருக்குது. அது போக எப்போவுமே உங்கள் தம்பி வந்து உங்களை மட்டம் தட்டிகிட்டே இருப்பார். இப்போ வேறு நீங்கள் வந்து அவர் கொண்டாடி நகையை எடுத்துட்டீங்க, அந்த பிள்ளைக்கு வேறு நம்ம நகை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஆனால் நம்ம இங்கே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைக்கு நகையும் கொடுக்க வேண்டியிருக்கும். அதுபோக இந்த வீட்டில் மட்டம் தட்டிகிட்டே தான் நம்மளை இருப்பாங்க. இந்த குடும்ப சொத்து வந்து இந்த சொத்து வந்து எப்படினாலும் உங்கள் அம்மா உங்கள் பேரை தான் எழுதியிருப்பாங்க, அது என்றைக்குனாலும் நமக்கு கிடைக்கும். பேசாமல் நம்ம தண்ணி கொடுத்துன்னு போயிட்டானே, அப்படி தண்ணி கொடுத்துன்னு போயிட்டோன்னா முத்து நகையை நம்ம கொடுக்க தேவையில்லை, தாரம் சொல்லியே ஓட்டிடலாம். ஆனால் நம்ம இதே வீட்டில் இருந்துட்டு அந்த பிள்ளை நகையை கொடுக்கலாம் சரி வராது அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி சொல்லுத, நீ தான் வந்து கொடுத்துடலாம் வச்சிடலான்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. சொன்னேன் அந்த நேரத்தில் சமாளிக்கிறதுக்கு, நான் எதுக்கு மீனாவுக்கு நகையை வாங்கி கொடுக்கணும், அதுக்கு எனக்கு என்ன அவசியம் இருக்குது, அவள் வந்து எனக்கு கீழே இருக்குதுன்னு நினைப்பேன், அவளும் தங்க நகை போட்டுடலான்னும் போது நான் வெறும் கயிறை போட்டுக்கலாம் அந்த வா அப்படி நான் வந்து 4 லட்ச ரூபாய்க்கு நகை அவளுக்கு வாங்கி கொடுக்க மாதிரி நான் தான் எனக்கு வாங்கி நகை போட்டுருவேன், நான் ஏன் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணி, இப்போ தான் நீ கரெக்டான இதுக்கு வந்திருக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கொஞ்ச நாளைக்கு வாடகை போயிருப்போம். அது போக நான் இல்லைன்னா கண்டிப்பாக அம்மா வந்து மனசு எப்படியாவது போகும்போது முத்து மீனாக வெளியே அனுப்பி விட்ருவாங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்க வெளில போயிட்டாங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் நீ வந்து வீடு பாரு அப்படிங்கிறாங்க. சரி நான் வந்து வித்தியாட்ட சொல்லி பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை வித்தியாட்ட சொல்லி பார்க்க வேண்டாம், வித்தியா பார்த்தானா அவன் ரேஞ்சுக்கு தான் பார்ப்பான், நம்ம ரேஞ்சுக்கு பார்க்க முடியாது அப்படிங்கிறாங்க. மனோஜுங்க பாருங்கள், நம்ம ரேஞ்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ பார்த்தோம்னா வாடகை அதிகம் வரும். இப்போ தான் வந்து நீ கடையை ரன் பண்ணிகிட்டு இருக்க, ஏகப்பட்ட சங்கடங்கள் இருக்குது. அதுபோக வந்து மீனாக நகையை நம்ம கொடுக்கணும் வேறு நான் சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் என்றைக்கு தரேன் ஏது தரேன் நான் சொல்லலை, அதை நான் அப்படி நாட்கள் இழுத்து கொண்டு வந்துடுவேன். நம்ம கடைக்கும் நம்ம வீட்டுக்கும் ரொம்ப தூரம் இருக்கணும், அப்போனா தான் அவங்க நம்ம வீட்டுக்கு வந்து பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கணும். அதுபோக கடையில் வந்து பேசினா நீ வீட்டில் வந்து யாரும் பேசுன்னு சொல்லிடலாம்.
வீட்டில் வந்து பேசுனாங்கன்னா இப்போ தரேன் அப்போ தரேன் இழுத்து கொண்டு போயிடலாம். நம்ம இங்கே இருந்தால் தான் தினம் முகத்தை பார்த்துட்டு இருக்கணும். அதனால் வந்து நம்ம வந்துட்டு வெளியே வீடு பார்த்துருவோம் அப்படிங்கிறாங்க. சரி ரோஹிணி, நீ வித்யாட்ட சொல்லி பார்க்காத, வேறு ஆள் வச்சு பாரு அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறாங்க. இல்லை வித்யா கடை வாங்கி வச்சுருக்கா, அதுக்கு நீ தானே கையெழுத்து போட்டிருக்க, அதுக்கும் வீட்டுக்கு வருவாங்களா அப்படிங்கிறாங்க. அப்போ தான் மனோஜ் சொன்னோன்னே ஞாபகம் வருது, ஆமாம் பேங்க்கு வேறு பணம் கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிக்கிறாங்க. சரி ரோஹிணி, நீ உங்களோட பார்லரில் வேலை வாக்கி வச்சுருக்கல, அவங்ககிட்ட ஏதாவது வீடு எதுவும் இருக்கான்னு கேளு அப்படிங்கிறாங்க. சரி மனோஜ், நான் பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்லருக்கு போய் பார்லரில் வேலை பார்க்குற பொண்ணுட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து ஏதாவது வாடகைக்கு வீடு இருந்தால் தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. என்ன மேடம், நீங்கள் நல்லா வசதியான வீட்டில் இருக்கீங்க, சொந்த வீட்டில் தானே இருக்கீங்க, உங்கள் வீட்டுக்காருக்கு வேறு 2 வீடு இருக்குது, அவங்க வாடகைக்கு வேறு விட்ருக்காங்களா மேடம், அது போக உங்களுக்கு எதுக்கு மேடம் வாடகைக்கு வீடு அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த வீட்டில் ஒரே பிரச்சனையாக போயிட்டுருக்கு, அதனால் நாங்கள் தனியாக இருக்கலாம்னு பார்க்குறோம். 2 வீடு தான் வாடகைக்கு விட்டாங்களா, ஒரு வீட்டில் தானே ஃபேமிலியாக எல்லாருமே கூட்டு குடும்பமாக இருக்கும், ஒரே கச்சக்கலாக இருக்குது, அதனால் வந்து தனியாக போயிடலான்னு பார்க்குறோம். என் வீட்டுக்காரும் பிஸ்னஸ் பண்ணி பெரிய ஆளாக வரக்கூடிய சூழ்நிலையில் இருக்கார். அதுபோக தம்பி வந்து ஒருத்தன் சமையல்காரனாக இருக்கான், ஒருத்தன் வந்து டிரைவராக இருக்கார் ஒரு தம்பி. அதனால் வந்து அவருக்கு ஒரு இமேஜ் பிரச்சனையாகுது, அதனால் ஒரு வீடு பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ மேடம் வந்து பெரிய வீடாக பார்த்துருவோம் மேடம், மாதம் ஒரு 20,000 வாடகை வரும், 25 ரூபா அந்த மாதிரி வரும் அப்படிங்கிறாங்க. அவ்வளோலாம் வேண்டாம், ஒரு 5,000 6,000 அந்த மாதிரி பாருங்களேன் அப்படிங்கிறாங்க. மேடம் அப்படின்னா ஒரு 3 ரூம் 2 ரூம் தான் மேடம் வரும் அப்படிங்கிறாங்க. பரவாயில்லை, ஒரு ஹாலும் ஒரு பெட்ரூம் இருந்தாலும் போதும், ஒரு கிச்சன் சின்ன கிச்சன் இருந்தால் போதும் அப்படிங்கிறாங்க. அப்படியே மேடம், அப்படின்னா ஒரு 7,700 வரும் அப்படிங்கிறாங்க. சரி ஒரு 6 ரூபாயில பார்க்க முடியாதா அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம் அந்த ரேட்டு வராது, இது சிட்டியில் கூட வரும் அப்படிங்கிறாங்க. சரி அப்படி பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அப்படி வீட்டை விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது 2 ரூம் தான் இருக்குது, ஒன்று ஹாலு, இன்னொன்று கிச்சனும் சேர்ந்த ஒரு சின்ன ரூமு. அதுக்கு வாடகை 10,000 சொல்கிறாங்க மேடம், நான் விசாரித்தேன் அப்படிங்கிறாங்க. அது வேண்டாம் இது வேண்டாம்னு சொல்லி இது பண்ணும்போது மனோஜ் சொல்கிறாங்க. மனோஜ் இந்த மாதிரி ஒரு 2 ரூமில் ஒரு வீடு வருது, நம்ம போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ரோஹிணி, நம்ம வீடு பெரிய வீடு, வீட்டுக்குள்ளேயே சில நேரம் வாக்கிங் பண்ணியிருக்காங்க, பெரிய வீடாக பாரு அப்படிங்கிறாங்க. மனோஜ் பெரிய வீடு பார்க்கணும் வைக்கணும்னு சொன்னால் அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் வந்து என்ன செய்ய முடியாது, பெரிய வீடு எதிர்பார்க்க முடியாது, வைக்க முடியாது, பணம் அதிகமாக வரும் அப்படின்னுட்டுருக்காங்க. இப்படி இருக்கும்போது அப்படியா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கையில் இங்கே விஜயா பயங்கர தோரணையாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க பார்வதிகிட்ட. அப்போ அண்ணாமலை வராங்க. அண்ணாமலை வந்தோன்னே அப்படியே அமைதியாகிடுறாங்க. உடனே அண்ணாமலை வா பார்வதி வா பார்வதி வா அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரூமுக்கு போயிடுறாங்க. அண்ணாமலை பேச மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை பார்வதி பேசவே மாட்டேங்காங்க, அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓகே அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. அப்படின்னாலும் நீ இருக்கிறதுனால அவர் வந்து உன்னை எந்தின்னு சொல்லலையே, நீ உன் பாட்டில் சேர் இருக்க, அவர் பாட்டில் தானே போயிட்டுருக்காரு அப்படிங்கிறாங்க. இல்லை பார்வதி, ஒரே வீட்டில் இருந்துட்டு பேசாமல் நல்லா இல்லை, அவரை நான் எவ்வளோ நேரமோ பேசியிருக்கேன் வச்சுருக்கேன், எப்படி இல்லாமல் மரியாதை கொடுக்காம இருந்திருக்கேன், அப்போ கூட அவர் என்கிட்ட பேச தான் செஞ்சுருக்காரு, நான் எவ்வளவோ பண்ணியிருக்கேன், ஆனால் இது சாதாரண விஷயம், இந்த சாதாரண விஷயத்துக்கு என்கிட்ட பேச மாட்டேங்காரு அப்படிங்கிறாங்க. என்னது இது சாதாரண விஷயமா, மீனா தாலி கொடியை விற்ப விற்றுட்டு அதில் கவரிங்க வாங்கி வைப்ப, அதை வந்து இல்லை உங்கள் அம்மா செஞ்சது வாங்கிட்டு வந்தது தான் கவரிங்கும்ப அந்த மீனா பிள்ளைகிட்ட, அண்ணாமலைகிட்ட நீங்களும் உங்கள் அம்மாவும் பார்த்து வாங்கிட்டு வந்தது தான் கவரிங்கு, நீங்கள் என்கிட்ட கவரிங்க தான் தந்து வச்சுருக்கீங்க அப்படி இப்படின்னு பேசுவீங்க, கடைசியில் நீங்கள் ஒத்துப்பீங்க. இவ்வளவும் பார்த்துட்டு அந்த அண்ணா வந்து என்ன விஜய் அப்படி இருக்குது அப்படின்னு பேசுவாரோ. அண்ணாமலை வந்து கரெக்டு தானே, அந்த இடத்துல நீ இருந்தாலும் அதானே பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. ஏன் பொண்டாட்டி தானே செஞ்சுருக்கா, அடுத்தவனுக்கு அவள் பொண்டாட்டி ஏன் பாய்க்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன் முத்து உனக்கு அடுத்தவனா அப்படிங்கிறாங்க. என்ன பொறுத்த மட்டும் அவன் அடுத்தவன் தான் அப்படிங்கிறாங்க. அப்படியா, அடுத்தவன் தானே, அந்த அடுத்தவன் தான் வந்து உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி என்னையை கூட்டி கொண்டு அன்றைக்கி வந்துட்டு பேச வச்சான். என்ன பேச வச்சானா அப்படிங்கிறான். ஆமாம், எங்கள் அம்மாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, எங்கள் அம்மாவுக்கு பிரியாணி பிடிக்கும், நீங்கள் பிரியாணி கொண்டு போங்க, நீங்களும் சாப்பிட்டுட்டு எங்கள் அம்மாவை எப்படியாவது வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி கொடுங்கன்னு சொல்லி தான் என்னை கூப்பிட்டு வந்தான். அவன் சொல்லி தான் நான் ரூமுக்குள்ளே வந்தேன், என்கிட்ட பிரியாணி வாங்க துட்டியாது அப்படிங்கிறாங்க. என்ன பார்வதி இப்படி சொல்கிறது, அவன் பிரியாணி தான் நான் சாப்பிட்டு நான் வச்சேனா, நீ என்ன என்கிட்ட போய் சொல்லியிருக்க வச்சுருக்க அப்படிங்கிறாங்க. இப்போ நான் என்னத்தை அப்படி போய் சொல்லிட்டேன், நீ எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு உன் மகன் நினச்சான், மருமகன் நினச்சான், மீனாவும் 2 பேரும் சேர்ந்து சாப்பாடு வாங்கி தந்தாங்க, கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. பார்வதி அந்த சாப்பாடை சாப்பிட்டா எனக்கு இது ஆகிடாத அப்படிங்கிறாங்க. அதை சாப்பிட்டு எத்தனை நாளாச்சு உனக்கு ஆக போகுது, நீ கல் மாதிரி தான் இருக்க, உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறாங்க. உடனே பார்வதி இது முன்னாடியே சொல்லியிருக்கலாம், நான் சாப்பிட்ருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பார்வதியா, உன்னை பற்றி 100% தெரியும், உனக்கு பிடிக்காத ஆள் ஒரு பிரியாணி இருந்தாலே தின்றுவேன், உனக்கு முத்து மீனாக இருந்தால் நீ திங்க மாட்டியா, இல்லை மீனாக சமைச்சது தான் நீ சாப்பிட்டது இல்லையா, எல்லாமே செஞ்சுட்டு இப்போ இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படி இப்படின்ட்டு இருக்கும்போது மீனா காப்பி போட்டு கொண்டுடா அப்படிங்கிறாங்க. காப்பி போட்டு கொண்டு கொடுக்காங்க. உடனே மீனா பூ வியாபாரத்துக்கு கிளம்புறாங்க. அவங்க கிளம்பையில் எங்கடி போகிற அப்படிங்கிற பூ வியாபாரத்துக்கு, நம்ம பெரிய பூ வியாபாரம் எல்லாரும் பூ வியாபாரம் பார்த்து கிளிக்கி அப்படி அப்படின்ட்டு இருக்காங்க. அண்ணாமலை காலுக்கு வராங்க, உடனே அமைதியாக வராங்க. சொல்லுவாங்க, நான் சமையலெல்லாம் பண்ணி வச்சிட்டேன், அத்தைக்கு கொடுக்க வேண்டியெல்லாம் கொடுத்துட்டேன், அவங்க வந்து நான் வேலைக்கு போகக்கூடாது மாதிரி ஏதாவது செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே அவள் அப்படி தான் பண்ணிகிட்ருப்பா அப்படிங்க. ஏங்க அப்படிங்கிறாங்க. தயவுசெய்து நீ பேசிடாத அப்படிங்கிறாங்க.
உடனே என்னங்க நீங்கள் பேசவே இல்லைன்னா எனக்கு வந்து மனசங்கடமாக இருக்கும் தெரியாதா அப்படி அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே பார்வதி சொல்கிறாங்க, அண்ணே உங்களை நினச்சி தானே ரொம்ப ஃபீல் பண்ணுறா, நீங்கள் பேசலைன்னு சொல்லிட்டு, அதனால் தயவுசெய்து விஜயாட்ட பேசுங்க வைங்க அப்படிங்கிறாங்க. இல்லை பார்வதி, நான் அவன்கிட்ட பேசவே மாட்டேன், சொன்னது தான். என்னையும் எங்கள் அம்மாவையும் மீனா குடும்பத்தையும் ரொம்ப கேவலமாக பேசுகிறான். பல முறையில் இப்படி பண்ணிகிட்டே இருப்பான். இப்போ திருட்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுவும் மௌனுக்கும் கற்றுக் கொடுத்துட்டா, அதை அழகாக மறைக்கிறதுக்கும் அவங்க கற்றுக் கொண்டுக்கிட்டாங்க. சரி, ஒரு தவறு நடந்துட்டுன்னா அதை சொல்லி நாங்கள் பண்ணது தப்பு தான்னு சொல்லுறதை தாண்டி இப்போ நாங்கள் பண்ணவே இல்லை, அவங்க தான் பண்ணாங்க, இவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்லி சாட்சி விடுதா. அதுபோக என் பையன் முத்த இப்போ அடுத்தவங்க முன்னாடி என்ன பேசுறீங்கன்னு சொல்கிறான். இப்படி இருக்கும்போது அவட்ட நான் பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல, அதனால் வந்து அவள் கெட்டு போகிறான் அப்படிங்கிறாங்க. ஏங்க இந்த முத்துக்கும் மீனாவுக்காக பேசுகிறீங்களா? அவங்க வந்து சுயநலத்துக்காக அவங்கள வந்து என் கூட பேசாமல் இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. மீனா கேட்குறாங்க, என்னத்த சொல்கிறீங்க சுயநலம்னு சொல்லிட்டு? சுயநலம் உங்களுக்கு தான் இருக்குது. ஒரு பொண்ணு நகையை வந்து விற்று அதை வந்து உங்கள் பையன்கிட்ட கொடுப்பீங்க, அவங்க தொழிலுக்கு பயன்படுத்துவாங்க, அதை நீங்கள் கவரிங்காக மாற்றி வைப்பீங்க. அது என்னாச்சுன்னு கேட்டால், நீங்கள் தான் அவங்க வீட்டிலேருந்து போடும்போது தான் கவரிங்காக போட்டாங்க, இல்லைன்னா என் வீட்டுக்காரரும் எங்கள் மாமியாரும் போட்ட நகை தான் கவரிங்கு அப்படி இப்படின்னு சொல்லுவீங்க. அதுபோக வந்து கண்டுபிடிச்சா இப்படி வளருத உன் பொண்டாட்டினாங்கன்னா ஒருத்தர் மேலே நீ வந்து அதை செஞ்ச எது செஞ்ச நெருக்கடி பண்ணுத அப்படின்னு சொல்லுவீங்க. இவ்வளோ செஞ்சுட்டு இப்படி இயல்பாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னடி நினச்சிட்டு இருக்க, அவங்க வீட்டிலேருந்து வரும்போது நகையாக போட்டு வந்த ஒன்றும் தட்டி வந்த அப்படின்னு சொல்லிட்டு கையில் உள்ள வளையலை கலத்திட்டு வீசுகிறாங்க மீனா மேலே பட்டுருது. இதை பார்த்தா அண்ணாமலைக்கு சரியான கடுப்பாயிருது. உனக்கு எவ்வளவு சேட்டை நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி விஜயா செவுட்டில் இழுப்புன்னு கொடுக்காங்க. அடையமாங்கிறாங்க. அடுத்தாப்புல இந்த கை தானே அந்த தங்க நகையை வீசிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி முறுக்குறாரு. முடிஞ்சோடனே அது நறுக்குன்னு முறிஞ்சிருது. வயசான காலத்தனம் அப்படிங்கிறதுனால முறிஞ்சிருது. எம்மா அப்படின்ட்டு ஒவ்வொரு அம்மாங்க எப்பா அடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து எல்லாருமே பிரிக்கிறாங்க. இந்த சொன்ன எனக்கு முடியலை அப்படிங்கிறாங்க. விஜய் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கேட்குறாங்க. உடனே எனக்கு முடியலை பார்வதி, எனக்கு வலிக்கும் பார்வதி, இது வலிக்க பார்வதி அப்படிங்கிறாங்க. உடனே என்ன பண்ண சொன்னால், வலிக்கிறது தானே பண்ணேன், வலிக்கட்டும், இந்த கையிற்கு போய் தானே அந்த தங்க நகையை வீசினேன், இன்னும் அந்த தங்க நகையே உனக்கு கிடையாது சரியா, அதை வந்து நான் விற்றுட்டு நான் வந்து மீனாவுக்கு நகை வாங்கி தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ தான் ரோஹிணி நினைக்காங்க, நல்லதாக போச்சு, நம்ம நகை கொடுக்க வேண்டியது வராது, மாமா கொடுத்தாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு மீனா விஜய் எனக்கு முடியல அப்படிங்கிறாங்க. உடனே சொல்கிறேன், என்னம்மாச்சு அப்படிங்கிறட்டு என்னாச்சுன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டி போடா அப்படிங்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிடலாமா, ஹாஸ்பிட்டல் கூட்டி போனால் பணம் வேணுமாம்மா அப்படிங்கிறாங்க. இது கூட உனக்கு பணம் இல்லையா அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, மனோஜ் இப்போ கூட பணம் தான் பார்ப்பீங்களா, வாங்க கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. உடனே என்னப்பா இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. இல்லைடா, இந்த கை இருக்கிறதுல தானே அவள் ரொம்ப ஆட்டம் ஓட்டிகிட்டு இருக்கா, அதனால தான் முறிச்சு விட்டேன், ஓவராக பண்ணிகிட்ருக்கா, இல்லை முடிச்சு விட்டா சரி வந்துட்டு தான் முடிச்சு விட்டேன், நீ ஒன்றும் நினைக்காத, அப்படி இருக்கட்டும், அவனா தான் திரும்புவா அப்படிங்கிறாங்க. நேராக ஹாஸ்பிட்டல் கூட்டி போகிறாங்க. அவன் டாக்டர் கேட்குறாங்க, அம்மா என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க. நான் கீழே விழுந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னம்மா கீழே விழுந்தா அப்படி வராதாம்மா வைக்காதம்மா அப்படிங்கிறாங்க. இப்போ ஏற்கனவே பேச மாட்டேங்காரு, இப்படி வச்சிட்டாருன்னு சொல்லி நம்ம சொன்னோம்னா எங்கள் போலீஸுக்கு இன்டிமேஷன் கொடுத்துருவாங்க. அவங்க கொடுத்தாங்கன்னா அவங்க விசாரிப்பாங்க, வைப்பாங்க. வாழ்நாள்லேயே அவர் என்கிட்ட பேச மாட்டார், சரி வராது, பேசாமல் கீழே விழுந்தோம்னே சொல்லிடணும்னு சொல்லிட்டு, ஆமாம் சார், படியில் நடக்கும்போது நம்ம கால் தடுக்கி விழுந்துட்டேன் வச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, எலும்பு நொறிஞ்சிருக்கு, அதனால் வந்து கெட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து 3 நாளைக்கு வரைக்கும் ஹாஸ்பிட்டல் வந்து செக் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படிங்கிறாங்க. உடனே ஆர்த்தோ பிரிவு செக்ஷனுக்கு அனுப்புகிறாங்க. அனுப்பி எலும்புகளை கெட்டு போடுறாங்க. போட்டுட்டு ஒரு சின்னதாக ஸ்டீல் ஒன்று வச்சு விட்டு சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 1 நாளுக்கு ஒருக்கா வந்து 3 நாளுக்கு ஒருக்கா வந்து பாருங்கள் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்றைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்க அப்படிங்கிறாங்க. 3 நாளைக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த செய்தியை மனோஜ் முன்னாடி சொல்கிறாரு முத்துக்கிட்டே, நீனும் முன்னாடியும் பார்த்த பார்வை வந்து அம்மாவை வந்து இப்படி கைக்கிட்டு போட வச்சிட்டிங்க, உங்களெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. எல்லாம் ஓடுகளி திருட்டு நாயை, என் பொண்டாட்டி நகையை நீ எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்து சும்மா விட மாட்டியா, ஒரு நிமிஷம் நீ வீட்டுக்கு வந்து பாரு, நான் வந்து பொறுமையாக இருக்கிறது என் பொண்டாட்டியும் எங்கள் அப்பாவுக்கும் தான், ஓவராக பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னால் அம்மாவுக்கு வந்து ஒரு கை தான் வந்து முறிஞ்சிருக்கு, உனக்கு 2 கையும் 2 காலும் முறிஞ்சிரும் பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. மனோஜ் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. முத்து என்ன சொன்னார் அப்படிங்க, 2 காலையும் கையும் வச்சுருவாங்க அப்படிங்கிறாங்க. மனோஜ் இங்கே பாருங்கள், முத்துக்கிட்டலாம் நீ அனாவசியமாக பேசாத, ஏற்கனவே அவன் பொண்டாட்டி நகையை நீ எடுத்து நீ காலி பண்ணியிருக்க, அவன் வேறு கோவத்தில் இருக்கான், ஏன்னா இப்போ வேறு அத்தை நகையை வச்சு மாமா வேறு அவங்களுக்கு செயின் வாங்கி போடுதேன், நகை வாங்கி போடுதுன்னு சொல்கிறாங்க. அவங்க போட்டால் நம்மளுக்கு ரிலீஃபாக போகிறோம், நீ முத்துட்டு அனாவசியமாக பேசி இப்போ வாங்கி கட்டிக்காத அப்படிங்கிறாங்க. அப்படியே சொல்லுது. அப்போ அப்பாவே வாங்கிட்டு விட்டோம்மா நகையில் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க 2 பேரும் அப்படிங்கிறாங்க. இல்லாமல் அவங்க நகையை வச்சு மீனாவுக்கு நகை வாங்கி கொடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறாங்க. என் நகையை வச்சு அவர் பண்ணி கொடுத்தாருன்னா எனக்கு நகைக்கு நான் என்னடா செய்வேன்,
அவர் விற்று அதை செஞ்சாரா, நீ தான் எனக்கு வளையல் வாங்கி தரணும் பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. ஏம்மா அதுக்கு 4,00,000 மேலே வருமா, நான் என்னம்மா செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. எப்படினாலும் நான் வந்து மீனா நகை ஒன்று தானே தந்தேன், எனக்கு நீ தந்தாகணும் அப்படிங்கிறாங்க. அத்தை உங்களுக்கு தானே நகை நான் பண்ணி போட்டு தந்தேன் அப்படிங்கிறாங்க. உன் மேலே நம்பிக்கை இருக்குமா, ஆனால் வந்து இவ எப்படி பேசலாம் பார்த்தியாம்மா அப்படிங்கிறாங்க. இப்படி இருக்கும்போது வந்து ரோகிணி வந்து அங்கிளுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அண்ணாமலை அங்கிள் இந்த மாதிரி ஆன்ட்டிக்கு வந்து அடிபட்டுருச்சு, எலும்பும் போயிருக்கா, அதனால் ப்ளேட்லாம் வச்சுட்டாங்க. ஆனால் ஆன்ட்டி 3 நாள் வந்து ஹாஸ்பிட்டலில் ரெஸ்ட் எடுக்கணுமா, அதுபோக வந்துட்டு அவங்க 3 நாளைக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து பார்க்கணுமா அப்படிங்கிறாங்க. அப்போ அவனை பையனை பார்க்க சொல்லுமா அப்படிங்கிறாங்க. உடனே என்ன அங்கிள் இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, மனோஜ் தான் என் பிள்ளைம்பா, அவனும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறான், வைக்கிறான், அவங்க அம்மா அப்பா அவனையும் பார்த்துக்கிறான் அப்படிங்கிறாங்க. உடனே சரி அங்கிள்னு சொல்லிட்டு வச்சுறாங்க. அப்பா என்ன சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ் தானே தன்னோட அம்மான்னு சொல்லிக்கிட்டு இருப்பான், அதுபோக விஜயாவும் தன்னோட மகனாக வந்து மனோஜ் மட்டும் தானே ஏற்றுக்குவாங்க, அதனால் அவனையே பார்த்துக்கிட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டாங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி 3 நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும், வைக்கணும்னா அமௌண்ட் நிறைய வரும், இன்றைக்கே நான் வந்து 25,000 கட்டிட்டேன், இன்னும் வந்து 3 நாள் இருக்குன்னா இன்னொரு 50,000 கட்டணும், சரி வராது, என்னாலாம் பண்ண முடியாது, வைக்க முடியாது, என் நிலமை உனக்கு தெரியுங்களா அப்படிங்கிறாங்க. மனோஜ் இப்படிலாம் பண்ணாதீங்க, ஆன்ட்டி ஒரு மாதிரி நினைப்பாங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்லிட்டாங்க, டேய் மனோஜ், உன்னை படிக்க வைக்கிறதுக்கு அம்மா எவ்வளோ பணம் வந்து தந்திருக்கேன், அதுபோக வந்து என் வீட்டுக்காருக்கு தெரியாமல் எனக்கு எவ்வளவோ பணம் எடுத்து தந்திருக்கேன், இப்போ உன்னால தான் என்கிட்ட பேச மாட்டேங்காரு, அம்மாவுக்கு நீ பணம் கட்டுறதுக்கு யோசிக்காடா அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லைம்மா, என்கிட்ட பணம் இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. டேய் இப்போ தானடா உன் வீட்டில் ஒரு 50,000 இருக்குது அப்படின்னு சொல்லி உன் பொண்டாட்டிகிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. ஓ நம்ம பேசுனது கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா மறந்துட்டம்மா, அதை கட்டிடுறம்மா அப்படிங்கிறாங்க. டேய் 3 நாள் கட்டி வீட்டுக்கு கூப்பிட்டு போடா, அதுக்கப்புறம் உங்கள் அப்பாட்ட நான் அசுக்கா பேசி பணம் வாங்கிடலாம்டா அப்படிங்கிறாங்க. அப்பா தான் அவங்கள்ட்ட பேச மாட்டேன்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிறாங்க. இல்லை இப்படி நிலமையை நீ நேரில் பார்த்தாருன்னா கண்டிப்பாக என் மேலே இறக்கப்படுவார், நான் பேசுவார் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. இந்த நிலைமையை கேள்விப்பட்டோன்னே மீனா ஓடி வராங்க. ஓடி வந்து அத்தை என்னாச்சு ஏதாச்சுங்கிறாங்க. எனக்கு இப்படி ஆகணும் தானடி நீ எல்லாம் பிளான் பண்ணி உன் புருஷனையும் உன் மாமனாரையும் தூண்டி விட்ட, இப்போ எனக்கு நல்லா ஆயிடுச்சு, உனக்கு சந்தோஷமாக இருக்குமே, குழுன்னு இருக்குமே அப்படிங்கிறாங்க. அத்தை எது நடந்தாலும் நான் தான் பொறுப்புன்னு பேசுகிறேன், என்ன தான் அர்த்தம், வீட்டில் தான் வந்து என் வீட்டுக்காரர் ஏதாவது பேசினாலும் நான் வந்து மூட்டி கொடுக்கன்னு சொன்னீங்க, இங்கே நீங்கள் உங்கள் கை நுழைஞ்சதுக்கு நான் என்னத்தான் செய்வேன் அப்படிங்கிறாங்க. நீ மூட்டி விட்டதுனால தானடி அவர் வந்து என் கையை முறுக்குனாரு, இல்லைன்னா எனக்கு அப்படியே இருக்கும் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. அத்தை எனக்கு மனசு கேட்காம தான் வந்தேன் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே பின்னாடி முத்து வராரு. பின்ன நான் தான் சொன்னேனே, நீ அம்மாவுக்கு வந்து பரிவாக வந்து பேசினாலும் அம்மா அப்படி தான் பேசுவாங்க, அவங்க குணமே இதுதான், விடு, ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் எவ்வளோ கட்டணும்னு சொல்லி நம்ம கட்டிடலாம் அப்படிங்கிறாங்க. டேய் நீ எங்கடா கட்டணும், என் பையன் கட்டிடுவான் அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ் சொல்கிறேன், அவன் கட்டினா கட்டணுமா, நம்மளுக்கு உச்சந்தானம்மா அப்படிங்கிறாங்க. டேய் விட்டால் சும்மாடுறா அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி பில்டப்பாக சொல்கிறாங்க, நாங்களே கட்டிடுவோம், எங்கிட்ட நான் பணம் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம், கோடி கோடியாக கொட்டி கிடக்கு, கோடி கோடியாக கொட்டி கிடக்கும் போது தான் என் பொண்டாட்டி நகையை திருடி போய் உங்கள் புருஷன் வந்து அந்த 4,00,000 அக்கௌண்ட் கம்பெனி கொடுக்காரோ அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி ஒரு மாதிரி இருக்காங்க. இங்கே பாரு பார்லர்மா, ரொம்ப பில்டப் பண்ணாத, நீ பார்லர் வச்சுருக்கான், புருஷன் இது வச்சுருக்கான்னு சொல்லிட்டு எதுவுமே ஒரு பெரிய கோட்டையே இருந்தாலுமே தரமட்டமாகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகாது. ஏன்னா ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் வந்து அந்த கோட்டை வந்து பாதுகாப்பாக இருக்கும். ஏனோ தானோன்னு பண்ணால் எல்லாமே பீஸாகி போயிடும். என்ன பார்லர் அம்மாவுக்கு அது நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். பார்லர் ஓனர்னு சொல்லிட்டு அலைஞ்சிங்க, இப்போ என்னாச்சு அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் என்னடா ஆச்சு, இப்போமா பார்லர் ஓனர் தான்டா, உன்ன மாதிரி வந்து சாதாரண டிரைவர் கிடையாது அப்படிங்கிறாங்க. டேய் நானும் ஓனர் தான்டா என் காருக்கு அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, எங்கள் வீட்டுக்கார சொல்ல சரி தானே, நான் பூக்கடைக்கு ஓனர், என் புருஷன் வந்து இப்போ காருக்கு ஓனர் அப்படிங்கிறாங்க. டேய் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி மொத்தத்திலே வந்து 3,00,000 உள்ளே தான், எங்கள் ப்ராப்பர்ட்டி 30,00,000 மேலே, எங்கள் ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது, உங்கள் ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ உன் ப்ராப்பர்ட்டி விலை கூடயே இருக்கலாம், ஆனால் நீ தான் களை வாண்டுக்கிட்டு பிச்சை எடுத்து அலையுத, நாங்கள் யார் பொருளையும் களை வாங்கலை, திருடலை, பிச்சை எடுக்கலை, நான் வந்து சுயமரியாதை இருக்கேன், என் முன்னாடி சுயமரியாதை இருக்கா சரியா, வீட்டில் அவ்வளோ பூசை வாங்கி உனக்கு திருந்தலை, உனக்கெல்லாம் இப்போ பூசை வசமாக கொடுத்தா சரி வந்துடும், அதுபோக இது ஹாஸ்பிட்டலாக இருக்குது, இல்லைன்னா அம்மா எப்படி கெட்டு போட்டிருக்காங்க அதே மாதிரி உன்னையும் கெட்டு போட வச்சுருவேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, என்ன முத்து நினச்சிட்ருக்கீங்க, வீடு நினச்சி பேசிட்டீங்களா, இது ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறாங்க, தெரியாமையமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி, உங்கள் புருஷனை பெரிய யோக்கிய மாதிரி பேசாதீங்க, ஏன் நகையை அவரே திருட்டு போயிருக்கலாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காதுங்க ரோகிணி, கேட்டால் நீங்களாம் பெரிய வீட்டு ஆளு அப்படின்னு சொல்லுவீங்க அப்படி அப்படின்னு சொன்னோன்னே ரோகிணிக்கு ரொம்பவே அசிங்கமாயிருது. மீனா எப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே டாக்டர் எப்படி வீட்டுக்கு போக சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. டே 3 நாள் ஆகும்டா அப்படிங்கிறாங்க. மீனா நம்ம இப்போ கிளம்புவோமா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அத்தை எப்படி இப்போ நிலமையில போட்டு எப்படி போக முடியும் அப்படிங்கிறாங்க. நடிக்காதடி, இன்னும் இந்த நிலமையில் வரணும்னு நினச்சா வந்துட்டேன், நல்லா இருக்கு, சந்தோஷமாக இருக்குது அப்படி இப்படிங்கிறாங்க. மீனா ஆமாம் நம்ம போய் சந்தோஷமாக இருப்போம், வீட்டில் போய் சந்தோஷமாக இருப்போம் மீனா, அவங்க இருக்கட்டும், அவங்க பையனும் மருமகளும் இருக்காங்க, அவங்க நல்லா பார்த்துப்பாங்க பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. எங்கே வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. உடனே என்னடா ஆச்சு, அவளுக்கு என்னடா ஆச்சு இது அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு கை வந்து வரைஞ்சிருக்கான், பிளேட் வச்சுருக்காங்க,
கீழே விழுந்துட்டாங்கன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் சொல்லியிருப்பாங்க போல அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் 3 நாள் கழிச்சு ஹாஸ்பிட்டல்லேருந்து வராங்க. ஆனால் விஜயா கேட்குறாங்க, ஏன்னா எனக்கு இந்த நிலைமையாக இருக்குது, இப்போ கூட நீங்கள் என்னை பார்க்கணுன்னு உங்களுக்கு தோணலையா அப்படிங்கிறாங்க. முதல்ல அண்ணாமலை பார்க்குறாரு, இவட்டெல்லாம் பேச்சு கொடுத்து நம்ம வந்து நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டில் வாக்கிங் கிளம்பி போயிடுறாரு. உடனே மனோஜ் கேட்குறேன், ஏன்டா உங்கள் அப்பா இப்போ கூட என்கிட்ட பேச மாட்டாரா அப்படிங்கிறாங்க. உடனே சிரிச்சு சொல்கிறாங்க, எப்படி ஆண்டி பேசுவாங்க, பண்ணது எல்லாமே திருட்டுத்தனம், அவங்க நம்பிக்கையை நீங்கள் உடைச்சிட்டீங்க. அதுபோக வந்து அங்கிள் வந்து உங்களை மீறி ஒன்றுமே செய்ய மாட்டாங்க, அவ்வளோ அன்பாக இருப்பாங்க. நீங்கள் அவங்ககிட்டயே மறைச்சி தங்க நகையை கவரிங்கன்னீங்க. செஞ்ச தப்பை உண்மையை ஒத்துக்கிட்டா கூட சரி ரைட்டு ஒத்துக்கிட்டாங்கன்னு பேசுவாங்க. கடைசி வரைக்கும் நீங்கள் சொல்லலை, முத்து தான் அந்த உண்மையை வர வச்சுருக்காரு. அப்படின்னு எப்படி பேசுவார்? மாமா சொன்ன மாதிரி கடைசி வரைக்கும் உங்கள்கிட்ட பேச மாட்டாங்க. நான் கூட இன்னும் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்கள்கிட்ட பேச மாட்டேன் ஆண்டி அப்படிங்கிறாங்க. என்னம்மா எப்படி சொல்கிறேன், நான் வந்து எதுக்காகமா செஞ்சேன், இப்போ ரவி தான் என்கிட்ட பணம் வேணும்னு சொன்னால் நான் எடுத்து கொடுக்க மாட்டேனா அப்படிங்கிறாங்க. ஆண்டி இங்கே பாருங்கள், நீங்கள் எடுத்து கொடுத்தாலும் ரவி வாங்க மாட்டான். அப்படி எனக்கு உண்மை விஷயம் தெரிஞ்சால் வந்து ரோகிணி மாதிரி நான் பார்த்துட்டு அமைதியாக இருக்க மாட்டேன். அன்னைக்கு நானே வந்து ரவிக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுருப்பேன், தக்க வைத்தியம் பண்ணியிருப்பேன். ஆனால் நீங்கள் பாருங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்க. அது போக ரோகிணி அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள், என் நிலைமையை நினச்சி பாருங்கள் அப்படிங்கிறாங்க ரோகிணி. இங்கே பாருங்கள் ரோகிணி, எல்லாருக்கும் ஒரு சூழ்நிலை வரும், அந்த சூழ்நிலை சொல்லி தப்பிச்சிக்க பார்க்கக்கூடாது. யார் தவறு செஞ்சாலும் தவறு, சரியா? நாளைக்கு சப்போஸ் என் நகை ஏதோ காணலை, இல்லைன்னா தொலைஞ்சி போச்சு, மனோஜ் தான் எடுத்தாருன்னு சொன்னால், இங்கே எடுக்கலைன்னு சொன்னால் என்னுடைய ஆர்குமெண்ட் என்னவாக இருக்கும்? மீனா நகை எடுத்த இந்த மனோஜ் வந்து என் நகை எடுத்துருக்க மாட்டாரா? என் நகை வேணும், இல்லைனா நான் போலீஸுக்கு போகணும்னு சொல்லுவேன். அன்றைக்கி மனோஜை வந்து நான் சந்தேகப்படுத்த மாதிரி தானே இருக்கும் அப்படிங்கிறாங்க. ரோகிணி முடிக்காங்க, ஒரு வேளை ரோகிணி நகையை ஸ்ருதி நகையை காணலைன்னா இவரை தான் சொல்லுவாளோ, அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு விட்டு போயிடணும்பா, அது சரி வராது, இங்கே இருந்தோம்னா ஏகப்பட்ட டேமேஜ் ஆகும். அதுபோக ஆன்டி நகையை ரெடி பண்ணி மீனா கொடுக்கன்னு சொல்கிறாங்க. சப்போஸ் அங்கிள் கொடுக்க முடியலை, இல்லை கொடுக்கல அப்படின்னு சொன்னால் நம்ம கொடுக்க வேண்டியது வரும் பேசின மாதிரி. அதனால் நம்ம சொன்ன மாதிரி தண்ணி கொடுத்துன்னு போயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ரூமை பார்த்து போகிறாங்க. அப்போது ஒரு ஃபோன் ஒன்று வருது ரோகிணிக்கு. ஃபோன் வந்தோடனே வித்யா பேசுகிறாங்க, இந்த மாதிரி வாடகை வீடு கிடச்சிட்டுடி, எப்போ வரீங்கன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜை கேட்குறாங்க, மனோஜ் வாடகை வீடு கிடச்சிட்டோம், பேசாமல் வாடகை வீடு போயிடுமா அப்படிங்கிறாங்க. ரோகிணி நம்ம ஏன் வீட்டுக்கு போகணும், இந்த முத்துக்கு 4 லட்ச ரூபா கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் போகணும்னு சொன்னேன். இப்போ தான் அப்பாவே அவர் நகை வச்சு கொடுக்குன்னு சொல்லிட்டாரு, நான் கொடுத்து நம்ம போக தேவையில்லை. வெளியே போனால் வாடகை கொடுக்கணும், வைக்கணும், சாப்பாட்டுக்கு சங்கடம் நம்மளே பொங்கணும். ஆனால் எங்கே இருந்தால் மீனாவே பொங்கிடுவா, இலவசம் நம்மளுக்கு வாடகை எதுவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்கு போகணும், வீடு மெயினில் இருக்குது, நம்ம கடை எது பக்கம், நம்ம பார்த்துருக்க எங்கேயாவது வீடு பார்த்துட்டு கொஞ்சம் தூரமாக இருக்கும், அது சரி வராது அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ், வித்யா வீட்டு பக்கத்தில் தான் பக்கம் தான் அப்படிங்கிறாங்க. நான் தான் வித்யாவை பார்க்க வேணான்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. வித்யாவை பார்க்க வேணான்னு சொன்னால் அவள் தானே ப்ரோக்கர்லாம் தெரியுது, அவள் அப்புறம் வீடு ப்ரோக்கர் வச்சு பார்த்து வீடை பார்த்துட்டா, நம்ம தனி கொடுத்துன்னு போயிட்டுனா ஒரு பிரச்சனை இல்லை மனோஜ் அப்படிங்கிறாங்க. ரோகிணி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, நம்மளுடைய விஷயங்கள்லாம் வந்து இங்கே இருந்தோம்னா கண்டிப்பாக ஆன்ட்டி ஏதாவது கிளறுவாங்க. மனோஜ் இந்த நிலமையில் இருக்காமா, தயவுசெய்து உங்கள் மாமாட்ட பேசி பணம் வாங்கி கொடு, இல்லைனா வந்து உங்கள் அப்பா ஜெயிலேருந்து வந்துட்டாரான்னு பாரு, இல்லைன்னா வந்துட்டாரா போயிட்டாரான்னு சொல்லிட்டு நம்மளை டாடாப்படுத்துவாங்க. நம்ம பேசாமல் தண்ணி கொடுத்துன்னு போயிட்டால் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கும். வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வாங்கலை நம்ம போயிடுவோம், பேசாமல் இங்கே கிடந்தே நம்ம வந்து முத்து முன்னாடி மீனா முன்னாடி அசிங்கப்பட்டே கிடக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, ரோஹிணிங்க பாரு, இந்த முத்து மீனாவும் ஒரு டம்மி பீஸ், அவங்ககிட்ட 5 காசு கிடையாது, பில்டப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டிட்டு நம்ம யாருன்னு சொல்லி காட்டணும். இப்போ காரு வாங்கிட்டோம், நம்ம சொந்தமாக பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், இனிமேல் நம்மளுக்கு மட்டும் ஒரு வீடு மட்டும் வாங்கிட்டோன்னா நம்ம யாருன்னு ஒன்று நிரூபிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. மனோஜ் அதுக்கெலாம் ரொம்ப நாளாகும் மனோஜ் அப்படிங்கிறாங்க. ஏன் நம்மளுக்கு மனது ரொம்ப நாளாக போகுது, சீக்கிரம் உங்கள் அப்பா வெளில வர போகிறாரு, நான் பிஸ்னஸ் பண்ணதை பார்த்து அழகாக பார்த்துட்டு அவர் வந்து அவர் பிஸ்னஸ் நம்மகிட்ட தர போகிறாரு, இல்லைன்னா கோடிக்கணக்கான பணத்தை நமக்கு தர போகிறாரு. அதுக்கப்புறம் சென்னையில் வந்து மெரினா பீச்சில் பெரிய வீடு கட்டிடலாம் அப்படிங்கிறாங்க. மனோஜ் ஆசைலாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் வந்து அதுக்கு எல்லாமே காலமாகும், அதுக்கு சிறுக உழைச்சி தான் நம்ம பணம் சேர்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் பாரு, சிறுக உழைச்சிலாம் சேர்த்துங்க ஒன்றும் ஆக போகிறதில்ல, ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரே நல்ல பெரிய ஆளாவது மாதிரி ஆகணும். உங்கள் அப்பா மட்டும் எப்படி வராங்கன்னு பார்த்துட்டே இருக்கணும், அது வரைக்கும் நம்ம சிம்பிளாக தொழில் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்கள் அப்பா வந்தோடனே பெரிய அளவில் தொழில் பண்ண ஆரம்பிச்சிடணும், சிட்டி ஃபுல்லுமே பார்லர் வச்சு விட்றணும். அது போக நம்ம இந்த சென்னை சிட்டி ஃபுல்லுமே வந்து ஃபர்னிச்சர் கடையை வச்சு அடிக்கிடணும். அது போக அவ்வளோ ஸ்டாஃபையுமே வந்து கேமராவில் உட்காந்துட்டே பார்த்து நம்ம காலத்தை ஓட்டிகிட்டு போயிடணும். அப்படி சம்பாத்தியம் பண்ணணும் ரோகிணி, இதெல்லாம் வந்து சரியே வராது. உட்காந்துக்கிட்டு 200க்கு 300க்கு உட்காந்துட்ருக்கோம், ஒரு பிரான்ச் இருக்க போய் தானே எவ்வளோ பிரச்சனை வருது. டோட்டல் ஏரியாவில் ஃபுல்லும் நம்ம பிரான்ச் இருந்துச்சுன்னா எப்படியாவது நம்ம பிரான்ச்சில் தானே வாங்கி ஆகணும், அந்த நிலைமையை நம்ம கொண்டு வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. மனோஜ் அதுக்கெலாம் நிறைய பணம் வேணும் அப்படிங்கிறாங்க. அதுதான் உங்கள் அப்பாட்ட நிறைய பணம் இருக்குது ரோகிணி, உங்கள் அப்பா ஜெயிலில் இருக்கார் அவ்வளோதானே, வெளியே வந்தவங்க தான் பணம் நம்மகிட்ட வந்துருப்போது அப்படிங்கிறாங்க. இவன் உங்கள் அப்பான்னே சொல்லி நம்மளை படாப்படுத்திடுவான் போலையே. உங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா என்னாச்சு பணம் என்னாச்சுன்னு கேட்க போய் தானடா நான் தண்ணி கொடுத்துட்டு போனேங்க, நீனே அதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க.
இந்த சூழ்நிலை வித்தியா பண்ணுறீங்க, என்னடி வீடு வேணுங்களா வேண்டாங்கீங்களா அப்படிங்கிறாங்க. ஏன் உடனே சொல்லணுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம், புரோக்கர் அப்படி தான் கேட்குறாரு, உடனே சொல்லுங்கள், இல்லைனா அது வேறு ஆளும் கேட்குன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. சரி சரி, இப்போ வருது மாதிரில வேறு ஆள்கிட்ட கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஏண்டி கொஞ்சம் தள்ளி வந்து பேசு அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. நீ தனி கொடுத்துன போனால் தானடி உன்னை பற்றி மைனஸ் தெரியாதுன்னு சொல்லிட்டு தானே நீ தண்ணி கொடுத்துன போனேன், இப்போ வீடையும் பார்க்க சொன்னேன், இப்போ ஏன் வேண்டாங்கிற அப்படிங்கிறாங்க. இல்லை, மனோஜ் வந்து மறுபடியும் அதை தான் சொல்கிறாரு. என்னத்தை சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பா எப்போ வெளியே வர்றாரு, எப்போ கோடிக்கணக்கான போனால் எனக்கு கிடைக்கும், சொத்து எப்போ கிடைக்கும் கேட்காரு அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பான்னு ஒரு ஆள் ஃபாரினில் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட வாங்கி கொண்டு கொடு, அவர் பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டு போகட்டும், இல்லைன்னா உனக்கு என்ன சிரமம் இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னடி நீனும் புரிஞ்சுட்டு புரியாத மாதிரி பேசுகிற அப்படிங்கிறாங்க. தெரியுதுடி, நான் என்ன சொல்லுறேன், மனோஜ் வந்து ஒரு மாங்காய் தான், அந்த மாங்காவை ஏமாத்தினா பெரிய மேட்ரு கிடையாது, தனியாக கூப்பிட்டு வந்து அசால்ட்டாக ஏமாற்றலாம். ஆனால் அந்த வீட்டில் பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க, முத்து மீனெல்லாம் கிடக்காங்க, அது போக உங்கள் அத்தை பெரிய மாங்காய் இருக்குது, அந்த மாங்காட்டெல்லாம் நீ சமாளிக்கணும்னா பெரிய சங்கடம். அதனால் நான் என்ன சொல்கிறேன், புத்திசாலித்தனமாக மனோஜ் வந்து வேணா வெளியே வீடு பார்த்துக்கணும்னு சொல்லும்போது நீ தனி கொடுத்துன போது ரொம்ப இதாக இருக்கும். அதுபோக வீட்டில் சூழ்நிலை சரியில்லை, எங்களுக்கு மரியாதை இல்லைன்னு சொல்லிட்டு நீ வந்து இருந்தாலும் மற்ற 2 நாள் வான்னு கூப்பிடுவாங்க, அப்புறம் நான் வரலன்னு நீ சொல்லிட்டேன்னா அதோட முடிஞ்சது, சீன் ஓவர் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்கள் அப்பா வந்தா என்ன, வராட்டேன்னா, மாமா வந்தான்னா வராட்டேன்னா அப்படின்னு ஆயிரும். நீ அங்கே இருந்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, ஒவ்வொரு வாட்டியும் நீ டேமேஜ் ஆகிட்டே தான் இருப்ப, இந்த நிலமை தான் ஆகும் அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் சுருதியோட அம்மா வராங்க. சுருதியோட அம்மா வந்து சுருதி அப்படிங்கிறாங்க. சம்மந்தி உட்காருங்க அப்படிங்கிறாங்க. உங்கள்கிட்ட நான் பேச வரும்ல சம்மந்தி அப்படிங்கிறாங்க. என்ன சம்மந்தி இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, உள் வீட்டுக்குள்ளே திருடிக்கிட்டு இருக்கீங்க சம்மந்தி, என் பொண்ணு நாங்கள் பாதுகாப்பாக இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியணும், அதான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. சம்மந்தி இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. கரெக்டாக தான் பேசுகிறேன், வேறு எதுனா தப்பாக இருக்குது, நீங்கள் திருட்டு பண்ணவங்க தானே நீங்களும் மனோஜும், எதாவது முத்து மீனா ஏகப்பட்ட வேட்ட சொல்லியிருக்காங்களே அப்படிங்கிறாங்க. உங்கள்கிட்டும் சொன்னாங்களா அப்படிங்க, ஏன்டா சொல்லலை, எனக்கு சுருதி சொன்னா அப்படிங்கிறாங்க. இந்த முத்து மீனா இதெல்லாம் நல்லா பார்க்க, மீனா வாடி அப்படிங்கிறாங்க. என்னத்தை அப்படிங்கிறாங்க. நான் திருட்டு பண்ணேன் வச்சோம்னு எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் திருட்டு பண்ண தானே செஞ்சீங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து வராரு, என்ன மிரட்டிக்கிட்டு இருக்கீங்களா என்ன அப்படிங்கிறாங்க. டேய் உன் பொண்டாட்டி என்னடா நான் வந்து திருடுன வச்சேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லியிருக்கா அப்படிங்கிறாங்க. அவள் சொல்ல தான் செய்வா, காணாமல் போனது அவனாக, அது போக திருநது நீங்களும் மனோஜ், இல்லைன்னா தப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. உங்கள் பையன் முத்தே சொல்கிறாரு, என்ன நீங்கள் வேணா உங்கள் பையன் இல்லைன்னு ஏற்றுக்கலாம், நான் வந்து அப்படி ஏற்றுக்கிட முடியாதுல்ல சம்மந்தி, அதான் ரோஹிணி ரோஹிணி மாப்பிள்ளையை நம்ப முடியல, அதனால் வந்து சுருதி நகையை நான் வீட்டுக்கு கொண்டு போகலான்னு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சம்மந்தி அப்படிலாம் கொண்டு போக வேண்டாங்க, காணாமல் போகாது அப்படி இப்படிங்கிறாங்க. சுருதி அப்படிங்கிற அம்மா அப்படிங்கிறாங்க. நகை எங்கே இருந்தால் பாதுகாப்பாக இருக்காது, கொண்டாமல் நான் கொண்டு வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதாம்மா, வாமா என்னென்ன நகை இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்காங்க. இந்த சூழ்நிலையில் நகையெல்லாம் தேடிட்டு இருக்கும்போது ஒரு நகையை எடுத்து தன்னோட சேலையில் ஒழிச்சு வச்சுக்கிறாங்க சுருதியோட அம்மா. உடனே பார்க்குறாங்க, என்னம்மா ஒரே ஒரு நகை மட்டும் காங்கலை அப்படிங்கிறாங்க. அது வைர நகடியாக தாண்டி இவ்வளோ மதிப்புள்ளது, அதை காங்கலை அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் நகையை நைஸாக ஒழிச்சு வச்சுட்டு வெளில வராங்க. இப்போ பாருங்கள் சம்மந்தி, ஒரு நகையை மட்டும் காணலை, அந்த நகை வந்து நல்ல மதிப்புடையது, கிட்டத்தட்ட அது 10 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கும், அந்த நகை வந்து எங்களுக்கு வேணும், தயவுசெய்து நீங்களும் உங்கள் பையன் மனோஜும் எடுத்துருந்தா கொடுங்க அப்படிங்கிறாங்க. நாங்கள் எடுக்கல சம்மந்தி அப்படி இப்படிங்கிறாங்க. மீனா நகையும் அப்படி தானே வந்து எடுக்கலன்னு தானே சொல்லி பல வகையாக வந்து சிந்தனை பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க, அதே மாதிரி நாங்களும் அப்படி பண்ண வச்சுட்டாதாங்க சம்மந்தி, எங்களுக்கெல்லாம் வந்து எலுமிச்சம்பழம் அதெல்லாம் வச்சு தெரியாது அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, நீங்கள் கேரளாக்காரங்க தானே, உங்களுக்கு தான் வந்து மாதிரி இருந்து எல்லாம் தெரியுமா அப்படிங்கிறாங்க. தெரியும், முத்து சொல்கிற மாதிரி சாதாரண கடையில் அவங்களாம் வைக்க மாட்டேன், அப்படி பண்ணதாக இருந்தால் பெரிய சாமியார்ட்ட கொடுத்து பெருசாக வைப்பேன், அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. சம்மந்தி நாங்கள் எடுத்தால் தானே எங்களுக்காக, நான் எடுக்கல வைக்கல அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் சம்மந்தி, கேரளா வரைக்கும் போக எனக்கு நேரம் இல்லை, பொருளை காங்கலான்னு சொல்லிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்களே வந்து விசாரிச்சுட்டு போகிறாங்க, யார் கை ரேகையில் வந்திருக்கோ பார்த்து செக் பண்ணிட்டு போகிறாங்க. அது போக நீங்கள் தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அதுக்கும் அலைய வேண்டியிருக்கும், ஏற்கனவே உங்கள் வீட்டுக்காரர் உங்கள்கிட்ட பேச்ச விட்டார், இதில் வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னு தெரிஞ்சு அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான், இனிமேல் வந்து உங்கள் நிலைமை என்ன ஆகும் நீங்களே யோசிச்சு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயா திருதுன்னு முடிக்காமல், ஒரு வேளை மனோஜ் வந்து சுருதி நாங்கள் சரி நகையை எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்காங்க. என்ன சம்மந்தி முடிக்கிங்க, நீங்கள் எடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறேன். என் சம்மந்தி எடுக்க போகிறேன் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. டேய் மனோஜ் வாடா அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. சுருதி ரூமில் நகையை காங்கலை அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், இந்த வீட்டில் காணலைன்னா அந்த திருட்டு போய் அவங்கள தான் எடுத்துருப்பான், ஒழுங்கு மரியாதையாக சுருதி நகையை கொடு, இல்லைன்னா அவங்க போலீஸுக்கு போகிறான்னு சொல்கிறாங்க, இப்போ நீ என்ன செய்ய போகிற அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி திருதுன்னு முடிக்காங்க. என்ன போலீஸ் ஸ்டேஷன் போகிறீங்களா, என் வீட்டுக்கார் எடுக்கவே இல்லையா அப்படிங்கிறாங்க. ஏம்மா ரோகிணி, இன்னும் பெரிய பணக்கார வீட்டுக்குள்ளே முதல்ல வந்து அவன் புருஷன் புருஷன் வந்து நகையை எடுத்துருக்க மாட்டார் வச்சுருக்க மாட்டார் நீனே சொல்லியிருக்க, அதுக்கப்புறம் என் புருஷன் நகை எடுத்தது உனக்கு தெரியும்னு சொல்லியிருக்க, இப்படிலாம் இருக்கும்போது வந்து சுருதி நகை எடுத்திருந்தாலும் நீ இல்லைன்னு தானே சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. என்னன்ட்டு இப்படிலாம் பேசுகிறீங்க, கரெக்டாக தான் பேசுகிறேன், இப்போ வந்துட்டு நகை வரல அப்படின்னு சொன்னால் அவங்க புருஷன் மனோஜ் நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க.
இதை கேட்ட ரோகிணி, என் வீட்டுக்காரர் எடுக்கவே இல்லை ஆண்டி அப்படிங்கிறாங்க. அது போலீஸ் முடிவு பண்ணட்டும் எதனாலும் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை வந்துடுறாங்க. என்னவாங்க பிரச்சனை அப்படிங்கிறாங்க. இல்லை சுருதி நகையை காணல, அதான் மனோஜ்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம், நகையை தரலன்னா நாங்கள் போலீஸுக்கு போகிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி சொல்கிறாங்க, மம்மி அதெல்லாம் வேண்டாம், போனால் போயிட்டு போட்டோம் அப்படிங்கிறாங்க. இல்லை அது எப்படி போனால் போயிட்டு போகணும்னு சொல்லுவேன், 10 லட்ச ரூபா மதிப்புடையது அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அம்மா நகை கடைக்கெல்லாம் நான் பொறுப்புமா, நீங்கள் வேறு எதுவும் பேசாதீங்க அப்படிங்கிறாங்க சுருதியோட அம்மாட்ட. இனி என்ன நடக்கும் அண்ணாமலை வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனல் நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.